கவர்னரோட டீ பார்ட்டி கொடுத்து நீங்கள் பேசுங்க, நீங்கள் அவர் வீட்டுக்கு போங்க, கவர்னரை பார்த்து பேசுங்க. இப்படியெல்லாம் கட்ட பஞ்சாயத்து செய்ய வேண்டிய தேவையும் அவசியம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த அவசியம் கிடையாது. சட்டம் என்னவோ அதை டிக்ளேர் பண்ணுங்க. தடவை திருப்பி அனுப்புனா அவர் கையெழுத்து போடுறத தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணும்? 2வது தடவை திருப்பி அனுப்பி அவர் ஒரு வாரத்தில் கையெழுத்து போடலைன்னா அந்த சட்டம் ஏற்கப்பட்டதாக அர்த்தம். டீம்டு அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிடணும். இந்த ஆளுநர்கள் அரசியல் ரீதியாக ஒன்றிய அரசின் ஏஜென்டாக ஏவலாளாக செயல்படுவதை பலமுறை கண்டிச்சிருக்காங்க. நேற்று குறிப்பிட்டிருக்காங்களே. ஆமா, நேற்று குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, நேற்று சொல்லியிருக்கிறாங்க. பலமுறை அது டீடைல் ஜட்ஜ்மெண்டா இருக்கு. ஆனா என்ன முரண்பாடுன்னு சொல்லணும், காரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க இவங்க. அதான் இப்ப பிரச்சனை. இந்த பிரச்சனை காரணம் என்ன? கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. நீதிபதி திரு பர்திவாலா அமர்வு தலைமையிலான அமர்வு, தமிழ்நாட்டை சேர்ந்த மகாதேவன் அவர்கள் அந்த பெஞ்சில் இருக்காங்க. பர்திவாலா மகாதேவன் அமர்வில் அந்த வழக்கு விசாரணை நடக்குது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்டத்தை அனுப்புனீங்கன்னா சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு மிக முக்கியமான வாதப்பிரிவு தான் நடந்துக்கிறது. ஆளுநர் பல்வேறு விஷயங்களை கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியா ஜனாதிபதி அனுப்புவதற்கு காரணம் இல்லாமல் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்தது கோர்ட்டில், எப்படி சார் பார்க்குறீங்க? அது 2020 இப்போ வரை 12 மசோதாக்கள் சட்டமாக்குவதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தமிழ்நாடு கவர்னருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. கவர்னர் அந்த 12 சட்டத்திலையும் மசோதாக்களில் கையெழுத்தே போடலை. கையெழுத்து போடாமல் பெண்டிங் வைக்கிறார். இது ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருகிற போது அப்போ சில காரணங்களை சொல்கிறாங்க. சொன்ன உடனே நீதிமன்றம் ஒன்று நீங்கள் கையெழுத்து போடணும், ஒப்புதல் கொடுக்கணும். அரசியல் சட்டப்படி ஆர்டிகல் 200 படி ஒப்புதல் தரணும், இல்லை திருப்பி அனுப்பணும், ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சிலதை திருப்பி அனுப்புகிறாங்க. மறுபடியும் சட்டசபை ஸ்பெஷலாக கூடி 10 மசோதாவையும் திரும்ப உடனே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அனுப்பிச்ச பிறகு அவர் ஒன்றுமே செய்யலை. கேட்டால் சிலதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 3 நாட்களாக விசாரணையில் இருக்குது. 3 நாட்களாக உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை கவர்னர் தரப்புக்கு எழுப்புறாங்க. கவர்னர் சார்பில் ஒன்றிய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு வெங்கட்ரமணி அவர்கள் ஆஜராகி அவருக்காக வாதம் பண்ணுறாரு. இங்கே தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகில் ரோத்தகி, அதே போல் காங்கிரஸின் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, வில்சன் இவங்கெல்லாம் ஆஜராகி வாதம் பண்ணுறாங்க. இப்போ நீதிமன்றம் தொடர்ச்சியாக ஒரு கேள்வியை கேட்குறாங்க கவர்னருக்கு. ஒரு மசோதா அவங்கள அனுப்புனா உங்களுக்கான அதிகாரம் என்ன? நீங்கள் அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துகிறீங்களா இல்லையா? இதான் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி. அந்த கேள்விக்கு இதுவரை கவர்னர் தரப்பில் எந்த பதிலும் முறையாக இல்லை, மழுப்புறாங்க. அதனால தான் இந்த வழக்கு விசாரணை இழுத்துக்கிட்டே போகிறதுக்கு காரணம். அதாவது உச்சநீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, ஆர்டிகல் 200 சரத்து 200 படி உங்களுக்குள்ள அதிகாரம் என்ன? ஒரு சட்டப்பேரவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு போச்சுன்னா ஆளுநர் என்ன அதில் செய்யணும்? ஒன்று, அதுக்கு ஒப்புதல் அளித்து சட்டமாக்கணும். லாட்ரி கூட இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க, அது மாதிரி செய்யணும். இல்லை அப்படின்னா அவர் நிறுத்தி வைக்கிறாருன்னா நிறுத்தி வைக்கிறதுக்கான காரணத்தை சட்டப்பேரவைக்கு தெரிவித்து ரீகன்சிடர் பண்ண அனுப்பணும். நிறுத்தி இந்தந்த காரணத்தினால இந்த சட்டத்தில் பிரச்சனை இருக்குது, இதில் சில விஷயங்கள் நீங்கள் சேர்க்கலான்னு நான் நினைக்கிறேன், நான் அதனால் நான் பரிந்துரை பண்ணுறேன், இதை சேருங்க அப்படின்னு சொல்லி சில காரணங்களை சொல்லி அந்த சட்டத்தை மசோதாவை திரும்பவும் சட்டப்பேரவைக்கு ஆளுநர் திருப்பி அனுப்பலாம். அப்படி திருப்பி அனுப்புனா மறுபடியும் சட்டப்பேரவை கூடி அந்த சட்டத்தை மறுபடியும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனாங்கன்னா அதை அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆளுநர் சொன்ன
சில பரிந்துரை சொல்கிறாருன்னு வைங்க, இந்த சட்டத்தில் இப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை சட்டப்பேரவை ஏற்க நிராகரிக்கலாம். சட்டப்பேரவை தான் அதில் முழு அதிகாரம். ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனல் செட்டப், இந்திய அரசியல் அமைப்பு முறைன்றது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அதிக அதிகாரம். நியமன பதவியில் இருக்கவங்க அதிக அதிகாரம் கிடையாது. இப்போ கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம், ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குற ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வேலை தான் கவர்னருக்கு அப்படின்றதான் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. இப்போ கவர்னர் திருப்பி அனுப்பின அந்த மசோதாவை சட்டப்பேரவை மீண்டும் திருப்பி அனுப்பிடுச்சுன்னா அதுக்கு அவர் ஒப்புதல் தர்றது தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆர்டிகல் 200 வந்து அது கிளியராக வந்து இருக்குங்களா. இன்னொன்று வந்து கவர்னர் செய்யலாம். மூணாவது ஆப்ஷன், ஒன்று ஒத்துக்கிறலாம், இன்னொன்று திருப்பி அனுப்பலாம், மூன்றாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா குடியரசுத் தலைவர் அதுக்கு வந்து ஒப்புதல் தரணும், அல்ல வந்து ரிட்டர்ன் பண்ணணும், ஏதோ ஒரு காரணம் வந்து சொல்லணும். அங்கேயே அதான் வந்து பவர். இப்போ ஒரு சட்டம் வந்து உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி இருந்தால் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நீதிபதி திரு பர்திவாலா அமர்வு தலைமையிலான அமர்வு, தமிழ்நாட்டை சேர்ந்த மகாதேவன் அவர்கள் அந்த பெஞ்சில் இருக்காங்க. பர்திவாலா மகாதேவன் அமர்வில் அந்த வழக்கு விசாரணை நடக்குது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்டத்தை அனுப்புனீங்கன்னா, அதாவது மாநில அரசுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஒன்றிய அரசு ஏற்கனவே அதில் ஒரு சட்டம் போட்டு வச்சுருக்காங்க, அதே ஃபீல்டில் அதே போல் ஒரு சட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க, ரெண்டுக்கு முரண்பாடு வருது அப்படின்னா நீங்கள் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். ஆனால் என்ன முரண்பாடுன்னு சொல்லணும், காரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க இவங்க. அதான் இப்போ பிரச்சனையே. இங்கே பிரச்சனை காரணம் என்ன, கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு, சில குறிப்பான சூழ்நிலையில் மட்டும்தான் அதை வந்து அனுப்ப முடியும். அப்போ ஒன்றிய அரசின் சட்டத்தோடு தமிழக அரசின் சட்டம் எந்த வகையில் முரண்படுகிறது அப்படின்றத அவர் சொல்லணும். காரணம் சொல்லி தான் அங்கே வந்து அனுப்பணும். அப்போ தான் அவங்களும் அதை பரிசீலிக்க முடியும். அப்படி இல்லாமல் சும்மா வந்து கேட்குறப்ப, கோர்ட்டு கேட்குறப்ப நான் அங்கே அனுப்பி விட்டேன், இப்படி மாற்றி சொல்கிறது, ஏன்ட்ட ஃபைல்னு சொல்கிற மாதிரி தாங்க கதை அது. அப்போ ஒரு பொறுப்பு மிக்க ஒரு அரசியல் சட்ட பொறுப்பு அது வந்து இந்திய கூட்டாட்சி இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு. கூட்டாட்சி என்பது ஃபெடரல் ஸ்டேட் அப்படின்றது வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு, பேசிக் ஸ்ட்ரக்சர். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தான் ஒரு ஆளுநருக்கு இருக்குது, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தான் ஒரு அரசுக்கு இருக்குது, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தான் சட்டப்பேரவை இருக்குது, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தான் பாராளுமன்றத்துக்கு இருக்குது, பிரதமர், குடியரசுத் தலைவர் எல்லாருமே. இந்த கூட்டாட்சி அப்படின்ற அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறை, பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எல்லாருக்கும் இருக்குது. பாராளுமன்றம் நினைச்சாலும் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. இல்லைன்னா பிஜேபி மாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தின் 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கேசவானந்த பாரதி வழக்கில் மிக தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே கிடையாது. ஏன்னா அது கான்ஸ்டியூஷன் தூக்கி போட்டுருவாங்க என்ற அடிப்படையில் வந்து சொல்லிட்டாங்க. அதனால் அதை பாதுகாப்பு ஒரு கவர்னர், ரோல் ஆஃப் கவர்னர் என்ன, அவர் என்ன உறுதிமொழி எடுத்துகிட்டு வர்றாரு, அரசியல் சட்டத்தை காப்பன்னு தானே உறுதிமொழி எடுக்கிறாரு. அரசியல் சட்டப்படி தானே இருக்கணும். பிரதமர் அதுதானே உறுதிமொழி எடுக்கிறார், குடியரசுத் தலைவர் அதுதானே உறுதிமொழி எடுக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் வந்து தமிழ்நாடு கவர்னர் வழக்கு, பீகார் கவர்னர் வழக்கு, எல்லா வழக்கிலையும் உச்சநீதிமன்றம் இந்த ஆளுநர்கள் வந்து அரசியல் ரீதியாக ஒன்றிய அரசின் ஏஜென்டாக, ஏவலாளாக செயல்படுவதை பலமுறை கண்டிச்சிருக்காங்க. நேற்று குறிப்பிட்டிருக்காங்களே. ஆமா, நேற்று சொல்லியிருக்கிறாங்க பலமுறை. அது டீட்டெயில் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. டீட்டெயில் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து பஞ்சாப் கவர்னர் வழக்கில் டீட்டெயில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஒரு கவர்னரோட ரோல் என்ன, மக்களால் எதுவே தேர்ந்தெடுக்கப்படாத ஒன்றிய அரசின் ஒரு அதிகாரி தான் கவர்னர், அவருக்கு வேற எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ அதனால இப்போ எவ்வளவு சிக்கல் வருதுன்னா, தமிழ்நாட்டின் கல்வி சூழல், உயர்கல்வியை மொத்தமாக பாதிக்கப்படுறத நோக்கி வந்து இந்த பிரச்சனை வந்து போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 யூனிவர்சிட்டியில் வந்து வைஸ் சான்சலர் கிடையாது, மாணவர்கள் டிகிரி வாங்க முடியாத நிலை இருக்குது. அப்போ தமிழ்நாட்டின் கல்வியை அழிக்கிறதுக்கு, மாணவர்களின் கல்வியை அழிக்கிறதுக்கு, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுப்பதற்கு ஆளுநரும் ஒன்றிய அரசும் சேர்ந்து வச்சு சதி பண்ணி இதை செய்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வந்து வருது. அப்படிதான் இது நடக்குது. இதில் ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது. வந்ததுலேருந்தே தமிழ்நாடு கவர்னர் வந்து பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு. அவர் மாணவர்கள், பேராசிரியர்கள், துணைவேந்தெல்லாம் கூட்டு வச்சு தனியாக மீட்டிங் போடுறது, பேரலல் கவர்மெண்ட் வந்து நடத்துறது, அவர் போய் ஆய்வு பண்ணுறது, ஸ்டெர்லைட் பிரச்சனைலாம் கருத்து சொல்கிறது, வேறு பிரச்சனைலாம் சொல்கிறது, சட்டப்பேரவையில் வந்து தமிழ்நாடு அரசு எழுதி தந்த உரையை படிக்காமல் புறக்கணிக்கிறது, இது தேசிய கீதம் தொடர்பான ஒரு சர்ச்சையை கிளப்புறது, இப்படி முழுக்க ஒரு எதிர்கட்சி போல தான் ஆளுநர் வந்து செயல்படுறாரு. அவருக்கு இன்னும் பீரியடே முடிஞ்சு போச்சு.
ஆர்.என். ரவிக்கு பீரியடே முடிஞ்சு போச்சு. ஆனால் முடிஞ்சா எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அவர் வந்து இவ்வளவு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா ஆளுநர் இங்கே அரசியல் செய்கிறது அப்படின்ற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கார். சட்டப்பேரவையில் கூட தமிழ்நாடு அரசின் உரையை வாசிக்காமல் பிரச்சனை பண்ணுறது, வள்ளுவருக்கு வந்து காவிச்சாயம் பூசுறது, இப்படி வந்து அண்ணாமலையே ஒரு கட்டத்தில் வந்து கவர்னர் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையே சொல்கிற நிலைமைக்கு வந்து இந்த கவர்னர் வந்து நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதான். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இது வந்து கவர்னரை வந்து மாறி மாறி இப்படி கேட்குறாங்களே ஒழிய நேரடியாக வந்து ஒரு உத்தரவு போடுறது அப்படின்றத ஏன் செய்ய மாட்டுறாங்கன்ற நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. பல வருடங்களாக கவர்னர் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆமாம். இப்போ அவருக்கு 3 வாய்ப்பு தான் அவருக்கு சொல்கிறாங்க. ஒன்று கவர்னருக்கு அனுப்புனா அவர் கையெழுத்து போடணும், இல்லை திருப்பி அனுப்பணும், 2வது திருப்பி அனுப்புனா அவர் கையெழுத்து போட்டே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லை கவர்னர் இது குடியரசுத் தலைவர் அனுப்புனா ரீசன் சொல்லணும். குடியரசுத் தலைவர் அப்படியே வச்சுருக்க முடியுமா? அப்படின்னா அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன இருக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டப்பேரவையில் அவங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இப்போ மோடி அரசு எடுத்துக்கோங்க, அவங்க பாராளுமன்றத்தில் மோடி அரசாங்கம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க. குடியரசுத் தலைவர் அனுப்புகிற எந்த சட்டத்தையும் கையெழுத்து போடலன்னு வைங்க, நாட்டை ரன் பண்ண முடியுமா? நாட்டை எப்படிங்க நடத்த முடியும்? அந்த சட்டம் இவங்க மோசமான சட்டம் ஏற்றுனா கூட அதுக்கு அவங்க கையெழுத்து தான் போடுறாங்க. ஏன்னா போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா பாராளுமன்றத்தில் திருப்பி அனுப்புனா அவங்க போடணும். அதே தானே கவர்னருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கவர்னர் எத்தனை திருப்பி அனுப்பியிருக்காரு சட்டத்தை? பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் எத்தனை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாரு? அப்போ இவங்க செய்கிறதுன்றது வந்து அரசியல் மட்டும் கிடையாது, இந்திய அரசியல் சட்டத்தின் ஆன்மாவை கூட்டாட்சியை வீழ்த்துற வேலையை வந்து செய்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் அது தடவை கொடுக்குதே தவிர ஸ்ட்ராங்காக உத்தரவு போட்டு கவர்னர் வந்து ஒரு குறிப்பிட்ட அது இதில் வந்து என்ன பிரச்சனைனா கான்ஸ்டியூஷனில் காலக்கெடு வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான அரசியல் சட்டத்தில் கால வரையறை இல்லாதனால இதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் மிக தெளிவாக வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குடியரசுத் தலைவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஒரு கருணை மனு அனுப்புகிறாங்க. கருணை மனு அனுப்புகிற போது அந்த மனுவை குடியரசுத் தலைவர் வந்து பல வருடங்களாக வந்து முடிவெடுக்காமல் நிலுவையிலே வச்சுருக்காங்க. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிற போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க? உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க, ஏன் நிலுவையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் இவ்வளவு நாளில் முடிவு பண்ணோன்னு எங்கள் கால வரையெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு குடியரசுத் தலைவர் சார்பில் வந்து பேசுகிறவங்க சொல்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது, ஒரு சட்டப்படியான நடவடிக்கை, அரசியல் சட்ட நடவடிக்கை, அரசியல் சட்ட பணியை வந்து கான்ஸ்டியூஷனில் சொன்னிய முறையில் தான் நீங்கள் பண்ண முடியும், அதுக்கு முரணாக பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷனில் வந்து டைம் லிமிட் கொடுக்கல அப்படின்னாலும் கூட வந்து அரசியல் சட்டப்படி அதை விரைந்து முடிவெடுக்கணும் தான் அது மீனிங். ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்லேயே நீ வந்து 10 நாளில் முடிவெடு, 20 நாளில் முடிவெடுனா போடுவாங்க, அப்படி கிடையாது. நீ முடிவெடுக்கணும்னா வந்து விரைந்து முடிவெடுக்கணும் தான் அர்த்தம். அப்போ உங்களுக்கு டைரெக்டாக வந்து கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு புறம்பாக வந்து பல்வேறு வருஷம் வச்சுருக்கிறது வந்து 2 தண்டனையை அவங்கள அனுபவிக்க விடுறது. ஒன்று ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு அப்படி வராங்க, மரண பயத்திலே நீண்ட காலம் இருக்கிறது அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய ஒரு தண்டனை அது. அதனால் நீங்கள் அரசியல் சட்டத்துக்கு சொன்ன முறையில் தான் நீங்கள் வந்து பண்ண முடியுமே தவிர இஷ்டத்துக்கு நான் வந்து அதில் சொல்லாதனால இஷ்டத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இஷ்டத்துக்கு பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் அது ஒரு 15 வருஷம் நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ காலக்கெடு சொல்லலைனாலும் விரைந்து முடிவெடுக்கிறதா அதில் சென்ஸு. பல விஷயங்கள்ல அதில் வந்து அப்படி நேரடியாக எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷன் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அரசியல் சட்ட கடமை ஆர்டிகல் 21 எல்லாருக்கும் இருக்குது. சிறையில் அடைக்கப்பட்டாலும் வாழ்வுரிமைன்றது வந்து இருக்குது. வாழ்வுரிமைங்கிறது வந்து மற்ற எல்லா உரிமையும் சேர்ந்தது தான். ஒருத்தர் வந்து சட்ட ரீதியாக அவருக்கான பணிகள், ஒரு புகார் கொடுத்தா அதுக்கான விசாரணை, நீதிமன்ற வழக்கு விசாரணை எல்லாம், ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், ஃபேர் ட்ரையல், ஃபேர் ஜஸ்டிஸ் எல்லாமே வாழ்வுரிமையில் வந்து அடங்கிடும். அப்படி தான் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் வந்து முடிவு பண்ணணும்னு சொல்லி அந்த வழக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுபோல தான் கவர்னரோ குடியரசுத் தலைவரோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிவு பண்ணணும். இதில் வந்து 2வது தடவை திருப்பி அனுப்புனா அவர் கையெழுத்து போடுறத தவிர வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணும்? 2வது தடவை திருப்பி அனுப்பி அவர் வந்து ஒரு வாரத்தில் கையெழுத்து போடலைன்னா அந்த சட்டம் ஏற்கப்பட்டதாக அர்த்தம், டீம்டு அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து சொல்லிடணும். அப்படி சொல்லிவிட்டு அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அதே போல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது, குடியரசுத் தலைவர் ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து அதுக்கான பதிலை சொல்லலை, திருப்பி அனுப்பலை, அல்லது நீங்கள் அப்படியே நிறுத்தி வைக்கிறீங்கன்னா அந்த சட்டம் என்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம் அப்படின்னு போட்டால் இந்த பிரச்சனை முடிஞ்சே போச்சு. ஆனால் அது சுப்ரீம் கோர்ட் ஏன் அதை செய்ய மாட்டுறாங்க?
அதே போல் கான்ஸ்டியூஷன்ல ஏன் அமெண்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்றதும் தெரியல. கவர்னன்ற பொறுப்பே தேவை கிடையாதுன்றதை நம்ம வந்து பேசுகிறோம். அது எவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணுறது வாங்க. ஒரு நாட்டில் அவங்க நிர்வாகமே பண்ண முடியலை. இன்றைக்கி ஹையர் எஜுகேஷன்லேருந்து பல துறைகள் வந்து சீரழிஞ்சு போயிருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றம் மாநில கவர்னரை வந்து RN ரவியை தடவி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் நான் அதை வந்து பார்க்குறேன். உச்சநீதிமன்றம் கான்ஸ்டியூஷன் படி வந்து சரியாக அரசியல் சட்ட காவலன் உச்சநீதிமன்றத்தை சொல்கிறோம். ஆனால் ஒரு ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து கூட்டாட்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து இருக்குது. இது வெறுமனே அவர் கையெழுத்து போடலைன்ற பிரச்சனை இல்லை. கூட்டாட்சியின் முதுகெலும்பை நொறுக்கும் வகையில் ஆளுநர் செயல்படுறாரு. அதை உச்சநீதிமன்றம் கண்டித்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சுத்த விடக்கூடாது. திரும்ப இப்போ February 10 போட்டு அன்னைக்கு பேசி அதுக்குள்ளே ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள். கவர்னரோட டீ பார்ட்டி கொடுத்து நீங்கள் பேசுங்க. நீங்கள் அவர் வீட்டுக்கு போங்க, கவர்னரை பார்த்து பேசுங்க. இப்படியெல்லாம் கட்ட பஞ்சாயத்து செய்ய வேண்டிய தேவையும் அவசியம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த அவசியம் வந்து கிடையாது. சட்டம் என்னவோ அதை டிக்ளேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதை வந்து செஞ்சுட்டு போனால் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால் கவர்னர் கையாளுறதும் சரி, ஒன்றிய அரசு இதை கையாளுவதும் சரி, உச்சநீதிமன்றமும் சரியான முறையில் இந்த பிரச்சனையை வந்து அரசியல் சட்டப்படி கையாளல. அப்போ இப்போ நம்மளுக்கு மாற்றம் என்ன இருக்குதுன்னா, மக்களை தான் திரட்டணும். மக்களை திரட்டி இந்த ஆளுநருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நிர்பந்தத்தை கொடுத்தா தான் ஆளுநரும் சுப்ரீம் கோர்ட்டும் ஒன்றிய அரசும் இது ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் திமுக போன்ற கட்சிகள் மற்றவர்கள்லாம் அதை செய்ய வந்து தயங்கிட்டு கோர்ட்டு பின்னாடியே போய் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படின்றது எல்லா பிரச்சனையும் கோர்ட்டு வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை தீர்த்துருச்சா, முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்துருச்சா, எந்த பிரச்சனையும் அவங்க வந்து தீர்க்க போகிறது கிடையாதுன்றத சொல்லிருக்காரு. நிதியும் கிடைக்கவில்லை, நீதியும் கிடைக்கவில்லைன்னு இருக்காரு. அது சரி, கிடைக்கலன்னா என்ன செய்யறது? நீங்கள் கவர்மெண்ட்டில் ப்ராசஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் கோர்ட் அப்ரோச் பண்ணுங்கள். கட்சி ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, அந்த கட்சியோட வேலை என்ன? அந்த கட்சி கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், ஆளுநருக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், ஒன்றிய அரசுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். நீதி கிடைக்கலன்னா அதுக்கு போராடணும். அதானே காந்தியே சொல்லியிருக்காங்க, அன்ஜஸ்ட் லா இஸ் நாட் அட் ஆல் ஏ லா. ஒரு அநீதியான சட்டம் நம்ம ஏற்க வேண்டியதில்லை. நீதிமன்றம் அநீதியாக சொன்னாலும் அதை நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ நீதிமன்றமே சரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த நாட்டில் இப்போ போராட்டம் நடத்த வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது. ஏன்னா காவிகளால் இந்த நீதித்துறை நிரம்பி வழிகிறது அப்படின்றதான் யதார்த்தமான ஒரு உண்மை. இதை நான் சொல்லலை, உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவங்களே சொல்லியிருக்காங்க. இவங்களே சிட்டிங் ஜட்ஜஸ்ஸு, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எல்லாமே காவி மீட்டிங்கில், விஹெச்பி மீட்டிங்கில், எல்லா மீட்டிங்கில் கலந்துக்கிற செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் இந்த உச்சநீதிமன்றமே அதை கண்டிச்சிருக்கு. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் பேசுகிறது உச்சநீதிமன்றமே நேரடியாக கண்டித்து இன்னவரே அந்த விசாரணை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ முழு நீதி அங்கே வந்து எப்படி கிடைக்காதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் கிடைக்காட்டி என்ன செய்யணும்னு அடுத்த ஸ்டெப் போகணும், மக்களை நம்பணும். மக்கள் மீது நம்பிக்கையை வைத்து களத்தில் இறங்கினால்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதற்கான வழியில் வந்து திமுக தலைமை இறங்கணும். இடையில எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்தே வந்து ஆளுநர் பதவி ஒழிக்க பண்ணணும் வைகோலாம் கடுமையாக பேசியிருக்காரு. அந்த ஆர்ப்பாட்டம் போதுமானால் இல்லை தொடர வேண்டுமா, அது எப்படி பார்க்கணும்? அதாவது அடையாள போராட்டங்கள் நடத்துறதுனால இதில் பயனே கிடையாது. நீங்கள் மொத்தமாக மக்களை திரட்டி ஆளுநர் மாளிகையை சுற்றி உட்காந்து அப்படி போராட்டம் பண்ணால் தான் இந்த பிரச்சனை என்பது ஒரு தீர்வுக்கு வரும். இல்லைன்னா தமிழ்நாடு முதல்வர் போய் அங்கே ஆளுநர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து உண்ணாவிரதம் உட்காரணும். உட்கார்ந்தா அது நாடு தழுவிய ஒரு செய்தியாகும், ஒரு நெருக்கடியாகும். அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. இல்லை டெல்லியில் எம்பிக்கள் அனைவரும் காலவரையற்ற உண்ணாவிரதம்னு உட்காரணும். அப்படி உட்காந்தா எல்லா மாநிலத்திலேருந்து சப்போர்ட் வரும். கேரளாவிலேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து, எல்லா இடத்துலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்குனா தான் இது நடக்குமே ஒழிய, ஏன்னா மோடி அரசாங்கம் ஒரு ஃபாசிச அரசாங்கம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவங்க தமிழ்நாட்டின், குறிப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி, இவங்க படித்ததுனால தான் கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். பார்ப்பனிய சிந்தனை கொண்ட, ஆர்எஸ்எஸ் சிந்தனை, காவி சிந்தனை கொண்டவர்களுக்கு தமிழ்நாடு எப்பயுமே ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இப்போ கூட அமெரிக்காவிலேருந்து கைதாகி வர்றவங்களாம் பாருங்கள், நார்த் இந்தியாவில் தான் பெரும்பாலும் வராங்க. இங்கேருந்து போகிறவங்களாம் முறையாக படித்து விசா வாங்கி கரெக்டாக போய் அங்கே இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அதிக பாதிப்பு, சவுத்துக்கு அதிக பாதிப்பு கிடையாது. குஜராத்லேருந்து அதிக பேர் வந்து கள்ளத்தனமாக ஓடி இருக்கிறாங்க அப்படின்றதா வந்து தெரியுது. அவர்களை கூட மிக மோசமாக அமெரிக்கா நடத்துது. அது கூட மோடி அரசாங்கம் குரல் எழுப்ப வலுப்பற்ற ஒரு மோசமான அரசாங்கமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து மாநிலத்தின் மீது பிஜேபிக்கு ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகள் மீது வன்முறையை ஏவுறதுல வந்து தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காக்காரன்ட்டு அந்த வீரத்தை காட்டுறதுக்கு அவங்க தயார் கிடையாது. அதனால் கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் உட்பட பலரும் வந்து பேசுகிறாங்க, வைகோ உட்பட பலரும் போராட்டம் பண்ணுறாங்க, தேநீர் விருந்தை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஆனாலும் அது போதாது. மாநில உரிமையை காப்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு முன்னெடுக்கணும். அது இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி இருக்கணும். நன்றி சார்.